السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسول الله صلى الله عليه وسلم. கணித்திற்குரியவர்களே, புனிதமிக்க ரமலான் மாதத்தினுடைய 4வது நோன்புக்குரிய தராவிகை நிறைவேற்றிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நாம் நோற்ற நோன்புகளையும் இன்னும் வர இருக்கிற நோன்புகளையும் நம்மிடமிருந்து கபூல் செய்து ஏற்றுக்கொள்வானாக. நாம் தொழுத தொழுகைகளையும் இன்னும் தொழ இருக்குகின்ற தொழுகைகளையும் நம்மிடமிருந்து கபூல் செய்து ஏற்றுக்கொள்வானாக. கண்ணியத்துக்குரியவர்களே, இன்றைய தினத்திலே ஓதப்பட்ட வசனத்திலே இன்னல் முனாஃபிகீன ஃபி தர்கில் அஸ்ஃபலி மினன் நார் என்று சொல்லக்கூடிய ஒரு வசனம் ஒன்று ஓதப்பட்டது. இந்த வசனத்திலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு சாராரை பற்றி, ஒரு குணமுடையவர்களை பற்றி இந்த வசனத்திலே சொல்லி காண்பிக்கின்றான். பொதுவாக நல்ல அழகா இனிமையா பேசுவாங்க. பேசிட்டு நமக்கு ஏதாவது தெளிவா விளக்கமா சொல்லணும்னா ஏதாவது ஒரு வகையில நமக்கு தீங்கு செய்து விட்டு போய்விடுவார்கள். நல்ல பழகுவாங்க, நம்ம கூட இருந்துகிட்டே ஏதாவது சூழ்ச்சி செய்து விடுவார்கள். அதாவது முன்னால் நம்மிடத்திலே நண்பர்கள் போல, உறவினர்கள் போல, நம் மீது மஹப்பத் இருப்பது போல பேசிக் கொண்டிருப்பார்கள். ஆனால் பின்னால் சென்றால் அவர்களுடைய எண்ணமும் வார்த்தையும் வேறு விதமாக இருக்கும். அதற்கு நயவஞ்சகன் என்பதாக சொல்லுவார்கள். அரபியிலே முனாஃபிக் என்பதாக சொல்லப்படும். அந்த முனாஃபிக்கை பற்றி தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த வசனத்திலே சொல்லுகிறான். இன்னல் முனாஃபிகீன ஃபி தர்கில் அஸ்ஃபலி மினன் நார். பாவம் செய்தவர்களை கூட அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மன்னிக்கக்கூடிய வார்த்தைகளை கொண்டு சொல்லி காண்பிப்பான். ஆனால் முனாஃபிகீன்களுக்கு கொடுக்கக்கூடிய தண்டனை என்பது நரகத்தினுடைய தட்டிலேயே, அடித்தட்டிலே அவர்களை நாம் புகுத்தி விடுவோம், அவர்களை அமர்த்தி விடுவோம் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் முனாஃபிகீன்களை பற்றி, நயவஞ்சகர்களை பற்றி சொல்லி காண்பிக்கின்றார். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திலே மதீனா நகரத்திலே இது போன்ற நயவஞ்சகர்கள் நிறைய பேர் இருந்தார்கள். அவர்களுக்கு தலைவராக அப்துல்லாஹ் பின் உபை பின் சலூல் என்று சொல்லக்கூடியவன் தலைவனாக செயல்பட்டுக் கொண்டிருந்தார். அவனுடைய வேலை என்னன்னு சொன்னா, இஸ்லாமியர்களை ஏதாவது ஒரு வகையில அவங்க கூட சேர்ந்துக்கணும், அவங்களுக்கும் இந்த இஸ்லாத்தை விட்டும் தொடர்பில்லாத அளவிற்கு அவங்கள பிரிச்சு வரணும், அவர்களை வழிகெடுக்க வேண்டும். அதுதான் இவனுடைய வேலையே. அதே போல இவனோடு இருந்த அந்த நயவஞ்சகர்களுடைய வேலையே அதுதான். நயவஞ்சகர்களுடைய அந்த வேலை என்பது எந்த அளவுக்கு இருக்கும் என்று சொன்னால், நாம் நினைப்பது போல இந்த நயவஞ்சகன் என்று சொல்லக்கூடியவர்கள் ஒரு செயலை மாத்திரம் செய்வார்கள் என்று அல்ல. பொதுவாக பொய் பேசும் பொழுதெல்லாம் ஒரே பொய்யா பேசுவாங்க. அவர்களாக இருந்தாலும் சரி, ஏதாவது வாக்களித்தால் மாறி செய்து விடுவார்கள். அதே போல அவர்களை நம்பி ஏதாவது ஒரு பொருளையோ ஒன்றையோ ஒப்படைத்தால் மோசடி செய்து விடுவார்கள். இதுவும் முனாஃபிகீன்களுடைய அடையாளம். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், நயவஞ்சகன் முனாஃபிக்கினுடைய அடையாளம் 3 என்பதாக சொல்வார்கள். அவன் பேசும்போது பொய் பேசுவான், வாக்களித்தால் அதற்கு மாறு செய்வான், அவனிடத்தில் நம்பி ஏதேனும் ஒன்றை நீங்கள் ஒப்படைத்தால் அதிலே மோசடி செய்வான் என்பதாக நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முனாஃபிக்கினுடைய அடையாளத்தை, முனாஃபிக்கினுடைய இருக்கக்கூடிய செயல்பாடுகளை குறிப்பிட்டு காண்பிக்கின்றார்கள். அது மாத்திரமல்ல, அவர்கள் தொழுகையிலேயே முனாஃபிக்கின்கள் யார் என்பதை கண்டுபிடித்து விடலாம் என்று அல்லாஹ் அருள்மறையிலேயே சொல்லி காண்பிப்பார். இன்னல் முனாஃபிகீன யுகாதிஊன அல்லாஹ் வ ஹுவ காதிஊஹும். அவர்கள் தொழுகைக்காக வேண்டி தொழுகையினுடைய நேரத்திலே சோம்பேறித்தனத்தோடு அவர்கள் தொழுகையை நிறைவேற்றுவார்கள். அவர்களுடைய இபாதத் அப்படித்தான் இருக்கும். வைதா காமு இலசலாத்தி காமு குசாலா. அவர்கள் தொழுகையில் நின்றார்கள் என்று சொன்னால் சோம்பேறித்தனமாக நிற்பார்கள். அது மாத்திரமல்ல, இல்லா கலீலா. அல்லாஹ்வுடைய ஞாபகம், அல்லாஹ்வுடைய திக்ருங்கிறது கொஞ்சம் தான் இருக்கும். ஆனா யாராவது நம்மளை பார்க்கட்டுமே என்பதற்காக வேண்டியே தொழுகைகளை நிறைவேற்றுவார்கள். இப்படிப்பட்டவர்கள் தான் நயவஞ்சகர்கள், முனாஃபிகீன்கள் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அருள்மறையிலே சுட்டி காண்பிக்கின்றார். அதே போல அலாவுதீன் அப்துர் ரஹ்மான் என்று சொல்லக்கூடிய ஒரு தாபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொன்னார்கள், ஒரு நேரத்தில்
பஸ்ரா நகரத்தில் இருக்கக்கூடிய அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அவருடைய வீட்டிற்கு அருகாமையில ஒரு பள்ளிவாசல் இருந்துச்சு. அந்த பள்ளிவாசல்ல லுஹர் தொழுதுட்டு உட்கார்ந்து இருக்கின்ற பொழுது அனஸ் ரலியல்லாஹு கேட்டாங்க, நீங்க அசர் தொழுதுட்டீங்களான்னு கேட்டாங்க. அப்ப நான் சொன்னேன், இல்ல இன்னும் சொல்லலன்னு சொன்னேன். அப்போது அனஸ் ரலியல்லாஹு சொன்னாங்க, உடனே முதல்ல அசர தொழுவுங்கன்னு சொன்னாங்க. அவர்கள் சொன்ன உடனே எழுந்திருச்ச நான் தொழுது விட்டேன். தொழுது முடிச்ச பிறகு அனஸ் ரலியல்லாஹு கூப்பிட்டு சொன்னாங்க, இதுதான் நயவஞ்சகனுடைய தொழுகை என்பதாக சொன்னார். நயவஞ்சகர்கள் முனாபிக்குடைய அடையாளம் என்னன்னு சொன்னா, ஒவ்வொரு வக்தியுமே இது போகட்டும் கடைசி நேரத்துல தொழுதுக்கலாம்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துக்கிட்டே இருப்பான். இந்த அசரு தொழுகை இருக்குது, இது முக்கியமான தொழுகை. சூரியன் மறைவது சைத்தானுடைய 2 கொம்புகளுக்கு மத்தியிலே மறைகிறது. அது மறைகிற வரைக்கும் எதிர்பார்த்துக்கிட்டே இருந்துட்டு வேகமா போய் அசரு தொழுகைய கோழி குத்துற மாதிரி கொத்துவாங்க. இதைத்தான் அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அவர்கள் இவர்களுக்கு சொன்னார்கள், இது முனாஃபிக்கினுடைய தொழுகை, நேரம் வந்துவிட்டால் உடனே தொழுது விட வேண்டும் என்பதை அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வதை நான் கேட்டு இருக்கிறேன் என்று அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அவர்கள் சொன்னார்கள். அதே போல தொழுகையை அந்தந்த நேரத்துல தொழுதணும். தாமதப்படுத்துவதும் முனாஃபிக்கினுடைய அடையாளம். அதே போல ஃபஜ்ர் தொழுகை, இஷா தொழுகை, இந்த 2 தொழுகைகள் தான் முனாஃபிக்கின்களுக்கு கடுமையானதாக இருக்கும் என்பதாக அருமை நாயகம் சொன்னார்கள். ஃபஜ்ரையும் இஷாயும் தொழுவதற்கு நாம் கஷ்டப்பட்டால், தூக்கத்தின் காரணத்தினால் ஃபஜ்ரையும், வேலை பொழிவின் காரணத்தினால் இஷாவையும் விடக்கூடிய நாம் முனாஃபிக்கினுடைய தரஜாவில இடத்திலே இருக்கிறோம் என்பதை அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு மிக அழகிய முறையிலே உபதேசிக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, ஏதாவது உதவி செய்யறது அல்லது ஏதாவது தான தர்மங்கள் செய்யறதுன்னு சொல்லி யாராவது போனா அதை விடாம உடனே தடுக்கிறது இந்த முனாஃபிக்கினுடைய அடையாளம். அபு அகீல் அபஹாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவங்க என்ன செய்யறாங்க சொன்னா, கூலி வேலை செஞ்சு நம்ம எப்படியாவது நம்ம முடிஞ்ச அளவு தான தர்மங்கள் செய்யலாம் அப்படின்னு சொல்லி அவங்க கூலி வேலை செஞ்சு கொஞ்சமா பேரிச்சம்பழத்தை, அப்பெல்லாம் பேரிச்சம்பழம் தான் கூலியாக கொடுக்கப்படும், பேரிச்சம்பழத்தை வாங்கிட்டு வர்றாங்க. இன்னொரு மனிதர் அவரும் அதே போல பேரிச்சம்பழத்தை நிறைய, அவரால் முடிந்த அளவு நிறைய கொண்டு வரார், அவர் வசதி உள்ளவர். அப்ப இந்த நயவஞ்சகர்கள் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, கொஞ்சமாக கொண்டு வரக்கூடிய அந்த அபு அகீல் ரலியல்லாஹு அவர்களை பார்த்து அவங்க சொல்றாங்க, இந்த தர்மம் எல்லாம் அல்லாஹ்வுக்கு தேவையில்லை, அவங்க கொஞ்சம் தான் கொண்டு வராங்க, ஆனால் உழைத்து கொண்டு வருகிறார்கள். இந்த இவ்வளவு கொஞ்ச காலம் கொண்டு வந்து இதை கொடுத்து அல்லாஹ்விடத்துல தர்மத்துடைய கூலியை எதிர்பார்க்கலாமா என்பதாக கேள்வி அடிக்கிறார்கள். இன்னொருவர் கொண்டு வந்த நிறைய பழத்தை பார்த்து இதே முனாஃபிக்கு சொல்கிறார், யாராவது பார்க்கணும் பாராட்டணும் என்பதற்காக வேண்டி நிறைய கொண்டு வந்து பெருமைக்காண்டி கொடுக்கிறாரு என்பதாக சொல்லக்கூடியவர்கள் தான் முனாஃபிகீன்கள். இப்படி சொல்லிக் கொண்டிருக்கின்ற பொழுதுதான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அல்லதீன யல்மிஸூனல் முத்தவ்விஈன் என்று சொல்லக்கூடிய நயவஞ்சகத்தினுடைய அடையாளத்தை குறிப்பிடக்கூடிய வசனத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இறக்கி அருளினான். அவங்கள கஷ்டப்பட்டு இருக்கிற கொஞ்சத்தை தானம் தர்மம் செஞ்சாலும் குறை சொல்லுவாங்க, பணப்பொருட்கள் நிறைய வச்சிருந்து நிறைய அவங்க தான தர்மங்கள் செய்தாலும் அதையும் குறை சொல்வார்கள். இவர்கள் தான் முனாஃபிகீன்கள் என்பதாக சொல்லக்கூடிய செய்தியை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அருள்மறையிலே சொல்லி காண்பிப்பான். அது மாத்திரமல்ல, முனாஃபிக்கினுடைய அடையாளம் செயல்பாடுகள் என்ன? கோல் மூட்டுவார்கள். நயவஞ்சகர்கள் ஒருவரை ஒருவர் கோல் மூட்டிக் கொண்டிருப்பார்கள், ஒருவருக்கொருவர் மத்தியிலே விரோதத்தை ஏற்படுத்துவார்கள். இப்படி செய்யக்கூடிய செயல்கள் எல்லாம் நயவஞ்சகனுடைய செயல். இந்த செயலை விட்டும் நாம் நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அது மாத்திரமல்ல, நம்பிக்கையாளர்கள் ஈமான்தாரிகள் தொழுதாங்கன்னு சொன்னா, குரான் ஓதுனாங்கன்னு சொன்னா, இந்த நற்செயல்கள் ஏதாவது செஞ்சா அதை கெடுக்கணும்னு வர்றான்னு சொன்னா ஒருத்தன், அவன் தான் நயவஞ்சகன், அவன் தான் முனாஃபிக், அவன் தான் கேலி செய்து கொண்டிருப்பான். கேலி செஞ்சுட்டு நான் தொழுகிறேன் ஓதுகிறேன், ஏன் என்னை கேலி செய்கிறாய் என்பதாக கேட்டால் அவன் சொல்வான், சும்மா விளையாட்டுக்கு தானே செஞ்சேன், விளையாட்டுக்கு தானே சொன்னேன் என்பதாக சொல்லுவான். அப்படி சொல்லக்கூடிய முனாஃபிக்கின்களுடைய ஒவ்வொரு குணத்தை விட்டும் நாம் நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்பதைத்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இன்னல் முனாஃபிகீன ஃபி தர்கில் அஸ்ஃபலி மினன் நார், இத்தகைய முனாஃபிக்கின்கள் எல்லாம் நரகத்தினுடைய அடிப்பகுதியிலே அவர்கள் நுழைவிக்கப்பட்டு அவர்களுக்கு தண்டனை வழங்கப்படும் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லக்கூடிய செய்தியை தான் இன்றைய தினத்திலே தராவிகளே ஓதப்பட்டது.
கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹு ரப்பல் ஆலமீன் எல்லா விஷயங்களையும் தன்னுடைய அடியார்களுக்கு மிக அழகிய முறையிலே உபதேசம் செய்திருக்கிறார். அவைகளெல்லாம் நாம் தெரிந்து கொண்டு அதன் பிரகாரம் வழிநடத்துவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். அல்லாஹு ரப்பல் ஆலமீன் எதை கட்டளையிட்டானோ அதன் பிரகாரம் வாழ்வதற்கு நாம் முயற்சி செய்வோம். அத்தகைய பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் நசீபாக்குவானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.